இப்ப வாழ்ற நம்ம இந்த வாழ்க்கையில எந்த மனிதனுக்கு எப்ப நோய் வருதுன்றதே தெரிய மாட்டேங்குது. இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்களுக்கே புரியும் இதோட முழு அர்த்தம். ஒரு கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது சில விஞ்ஞானிகள் எப்படியும் இவர் இறக்கத்தான் போகிறார், அதனால் இந்த கைதியை கொண்டு சில பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்காக அனுமதியும் பெற்றார்கள். கைதி தூக்கிலிடப்படுவதற்கு பதிலாக விஷநாகம் தாக்கி கொல்லப்படுவார் என்று முடிவானது. ஒரு பெரிய விஷப்பாம்பு அவருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது. பின்பு அவர்கள் கைதியின் கண்களை இறுக்க மூடி கைதியை நாற்காலில் அமர வைத்து நாகத்தின் வாயையும் கட்டி ஊறுவது போல அந்த கைதி உணரும்படி கட்டினார்கள். அதன் பின் அந்த கைதியை 2 சிறிய ஊக்குகளால் பாம்பு குத்துவதைப் போலவே குத்தப்பட்டார். அந்த கைதியும் 2 நிமிடங்களில் துடிதுடித்து இறந்தார். பிரேத பரிசோதனையில் கைதியின் உடலில் பாம்பு விஷயத்தை ஒத்த வேறு விஷம் இருந்தது தெரிய வந்தது. அந்த விஷம் எங்கிருந்து வந்தது, அல்லது கைதியின் மரணத்திற்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? அந்த விஷம் மன அதிர்ச்சியால் அவரது சொந்த உடலால் தயாரிக்கப்பட்டது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நேர்மறை அல்லது எதிர்மறை சக்தியை உருவாக்குகிறது. அதன்படி உங்கள் உடல் ஹார்மோன்களை உருவாக்குகிறது. 90% நோய்களுக்கான மூல காரணம் எதிர்மறை எண்ணங்களால் தான் உருவாகும். நோய் எதிர்ப்பு குறைதல் தான் அதற்கு காரணம். நேர்மறையான எண்ணங்களை வைத்திருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மனவளம் உடல் நலம் கூட்டும், பாதுகாப்புடன் நம்பிக்கையுடன் வாழலாம். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். Download ShareChat.